தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பாருக்குள்ள நல்ல நாடு பாரத நாடு என்ற பெருமை இந்திய துணைக்கண்டத்திலே நமது பரதகண்டகத்துக்குத்தான் இருக்கிறது. அதுபோல வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழகம் என்ற பெருமை தமிழகத்துக்கு இருக்கிறது. அந்த வகையிலே தமிழகத்திலே மங்கா புகழ்மிக்க புழல் என்ற பகுதி சென்னை நகருக்கே குடிநீருக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய தொழில் நகரமாகவும் விளங்கக்கூடிய பகுதியாக விளங்குகிறது. கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது மூதாட்டியினுடைய வாக்கு. ஆனால் இங்கே நிறைய கோவில்கள் இருக்கின்றன. அந்த வகையில் அருள்மிகு சொர்ணாம்பிகை தாயார் உடனமர் அருள்மிகு திருமூலநாதர் பரிவார தெய்வ கோவில் அற்புதமான திருப்பணிகள் 13ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களும் 12ஆம் நூற்றாண்டில் ராஜேந்திர சோழ மன்னனும் அதனைத் தொடர்ந்து அடியார் பெருமக்கள், சித்தர்கள், ஞானிகள், இன்னும் எத்தனையோ குறுநில மன்னர்களிலிருந்து மக்களெல்லாம் இந்த திருப்பணிகளை செய்து குடமுழுக்கு நடத்தி இறைவனுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள். அதேபோல தற்போது இந்த 2026ஆம் ஆண்டிலே நடக்கக்கூடிய குடமுழுக்குக்கு இந்த பகுதிவாழ் மக்கள் ஒன்றுபட்டு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாகவும் பொதுமக்கள், உபயதாரர்கள், நன்கொடையாளர்கள் அவர்களையெல்லாம் அணைத்து திருக்கோயிலுடைய செயல் அலுவலர் குமரன் அவர்களோடு இணைந்து திருப்பணிக்குழு தலைவர், செயலாளர், பொருளாளர் அவர்களெல்லாம் அற்புதமான இந்த திருப்பணியை செய்து பழமை மாறாமல், பழங்காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல பழமை மாறாமல் இந்த திருப்பணிகளை செய்து வர்ணகலாபங்களை தீட்டி வருகின்ற 28/1/2026 புதன்கிழமை காலை 9:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் ரோகிணி நட்சத்திரத்தில் தை மாதம் 14ஆம் நாளிலே குடமுழுக்கை காண இருக்கிறோம். அப்படிப்பட்ட புண்ணியமான இந்த கண்கொள்ளா காட்சி குடமுழுக்கை காண்பது 12 ஆண்டுகள் ஒரு மனிதன் கோயிலுக்கு சென்று தினமும் நெய்விளக்கு போட்டு வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் சன நேரத்தில் மேலே கோபுரத்திலே தேர்த்தம் விடுவார்கள். ஒரு 40 அல்லது 50 செகண்டுகள். அதை கண்களில் கண்டால் புண்ணியம் என்று வேதங்கள் சொன்னதை, சித்தர்கள் சொன்னதை இந்த வர்ணனையோடு பொள்ளாச்சி MK வரதராஜன் உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறேன். இதைத்தான் புண்ணியம் செய்தார்க்கு பூவுண்டு நீருண்டு என்று ஆன்றோர்களுடைய வாக்கு. அதே போல நமது திருப்பணியினுடைய சிறப்பை முன்னோர்கள் சொல்லியிருப்பது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயில் தஞ்சை பிரகதீஸ்வரருடைய கோயில். அது 1000 ஆண்டுகளுக்கு மேல் சிறந்து விளங்குகிறது. முழுக்கால் வேலை உலக மக்களுக்கே எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய அந்த திருப்பணி செய்த கோயிலும், அதே போல தென்காசியிலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் உலகம்மனுடைய ஆலயத்தை பராக்கிரம பாண்டியன் கோவிலை கட்டி அதை சிறப்பு செய்தான். அதற்கு கல்வெட்டும் ஒன்று பராக்கிரம பாண்டியன் வைத்திருக்கிறான். என்னவென்று சொன்னால், அதாவது இந்த திருக்கோயிலானது ஏதாவது ஒரு காலத்தில் பழுதடைந்து விட்டால், பூஜைகள் நின்றுவிட்டால் அதை செப்பனிட்டு பழுதை பூர்த்தி செய்து முழுமையான திருப்பணி செய்து குடமுழுக்கு நடத்தக்கூடிய மனிதனுடைய பாததூளி மண் எனக்கு விபூதியாகட்டும் என்று பராக்கிரம பாண்டியன் கருவறை கல்வெட்டிலே எழுதி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட குடமுழுக்கு உத்தரகோசமங்கை என்று சொல்லக்கூடிய சிவாலயம் உலக புகழ் பெற்ற முதல் ஆதி சிவாலயம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட கோயிலுக்கும் ராமேஸ்வரம் முதல் உத்தரகோசமங்கை, அதே போல் தென்காசி காசி விஸ்வநாதர் உலகம்மன் கோயில், இன்னும் எத்தனையோ கோயில்கள். இதே புழல் நகரிலே இருக்கக்கூடிய வள்ளி தெய்வான சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில், பாடி நகரிலே இருக்கக்கூடிய அருள்மிகு திருவல்லீஸ்வரர் கோயில், அதே போல் பெரம்பூர் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார், அதாவது மாரியம்மன் தான் அந்த அம்மன். அந்த அம்மனுடைய கோயில் பெரம்பூரில் மகாலட்சுமி தாயார் என்ற பெயரோடு விளங்கக்கூடிய கோயில் என பலாயிரம் குடமுழுக்குகளை நாம் வர்ணனை சொற்பொழிவு என்ற முறையில் 3 நாட்கள் 4 நாட்கள் இருந்து திருப்பணி சிறப்பு, யாகசாலை சிறப்பு, குடமுழுக்கு சிறப்பு என மக்களுக்கு எடுத்து சொல்லி அந்த பயனை மக்களுக்கு சேர்த்திருக்கிறோம். அதுபோல நமது புழல் நகரிலே இருக்கக்கூடிய சொர்ணாம்பிகை தாயாருடனவர் திருமூலநாதர் திருக்கோயில் குடமுழுக்கு நடக்கக்கூடிய நேரத்தில் யாகசாலையினுடைய சிறப்பு, திருப்பணியினுடைய சிறப்பு இப்போ காண்போம். திருப்பணி என்று சொன்னால் புல்லினால் வருடங்கோடி, புதுமண்ணால் 10 கோடி, செல்லுமா ஞாலந்தனில் செங்கல்லால் 100 கோடி, அல்லியம் கோதைகேளாய் அறநுறை ஆலயத்தை கலினால் செய்வித்தோர்கள் கையிலையை விட்டு அகலார்தாமே.
ஒரு கோவிலை கட்டியவர்கள் இறைவனுடைய பாதார விந்தத்தை அடைவார்கள் என்று இந்த பாடல் சொல்கிறது. அதேபோல பார்வுகளும் அரும்பணிகள் 1000 ஆற்றினாலும் சேர்வுகள் வாழ் மேன்மைக்கு உகந்தபணி தெய்வீக திருப்பணியே என்றும் இந்த திருப்பணி சிறப்பை ஆன்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த விதமாக மாபெரும் திருப்பணியை தற்போதும் நிகழ்த்தி சித்தர்களும் ஞானிகளும் மன்னர்களும் வழிபட்ட கோயிலை மக்களெல்லாம் தற்போது அற்புதமான திருப்பணியை செய்து குடமுழுக்கை வருகின்ற புதன்கிழமை காண இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அற்புதமான கோவில் திருப்பணியை தற்போது செய்த ஸ்தபதி பழமை மாறாமல் ராஜா ஸ்தபதி என்பவர் சென்னையில் தான் குடியிருக்கிறார். அவருடைய பூர்வீகம் மயிலாடுதுறை பகுதியைச் சேர்ந்தவர். அப்படிப்பட்ட ஸ்தபதியும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கும்பாபிஷேக விழாவை திருக்கோயிலுடைய அர்ச்சகராகவும் இருந்து சர்வசாதகமாகவும் இருந்து கைலை மாமணி திருப்பணி செம்மல் சிவாகம செம்மல் என்ற பட்டங்களை எல்லாம் பெற்ற சிவஸ்ரீ நடராஜ குருக்கள் தலைமையில் சுமார் 50 சிவாச்சாரியார்கள் 3 நாட்கள் 4 காலம் 27 குண்டங்கள் அமைக்கப்பட்டு இந்த யாகசாலை நடைபெறுகிறது. அந்த வகையில் இதுவரை அதாவது கடந்த ஒரு 4 நாட்களாக மஞ்சள் அதாவது ஒரு திருப்பணின்னா 27 பொருத்தம் பார்த்து கோயில் கட்டணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஊருக்காக புழல் என்ற ஊருக்காக ஒரு பொருத்தம், சுவாமியினுடைய திரு மூலநாதர் என்ற அம்பிகை சொர்ணாம்பிகை தாயார் என்ற பெயருக்காக ஒரு பொருத்தம், பக்தமகா ஜனங்களுக்காக ஒரு பொருத்தம், அதெல்லாமல் 24 பொருத்தம். மொத்தம் 27 பொருத்தங்களிலே 22 பொருத்தங்கள் வருவதாக அமைத்து கால்புறவாய் அளவு கண்டுபிடித்து கர்ப்பகிரகம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் சபா மண்டபம் திருச்சுற்றி தெய்வங்கள் துவதஸ்தம்பம் கொடிமரம் ராஜகோபுரம் பரிவார தெய்வங்கள் மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சமென முறைப்படி நெறிப்பிடி செய்தே திருப்பணி. அப்படிப்பட்ட திருப்பணியை மன்னர்கள் காலத்தில் கட்டிய இந்த திருப்பணி இப்போது ராஜா ஸ்தபதி மீண்டும் பழமை மாறாமல் செய்து கொடுத்திருக்கிறார். அதையும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் யாகசாலையினுடைய அமைப்பு எப்படி என்று சொன்னால் சிவபெருமான் அதாவது திருமூலநாதருக்கு 5 குண்டங்கள் ஒரு பஞ்சாசன வேதிகை, அதே போல் சொர்ணாம்பிகை தாயாருக்கு 5 குண்டங்கள் ஒரு பத்மாசன வேதிகை, பரிவார தெய்வங்களுக்கு மொத்தம் 18 வேதிகைகள் 17 குண்டங்கள் என 27 குண்டங்கள் 3 நாட்கள் 4 காலம் அற்புதமான திருப்பணி செய்த ஆலயத்தில் இன்று 26/1/2026 திங்கட்கிழமை மாலை முதல் காலமும் நாளை 27/1/2026 செவ்வாய்க்கிழமை காலை மாலை என 2 காலம், புதன்கிழமை 28/1/2026 4ஆம் காலமும் துவங்கி அற்புதமான குடமுழுக்கை காண இருக்கிறோம். இதைத்தான் அடியார் பெருமக்கள் தடங்கொண்டதோர் தந்தாமரை பொன்முடிமேல் குடங்கொண்டு அடியார்கள் குளிநீர் சுமந்தாட்ட படங்கொண்டதோர் பாம்பரை ஆர்த்தபரமன் இடங்கொண்டிருந்தான் இடை மருதீதே என்ற பாடலுக்கு இணங்க அற்புதமான இந்த திருப்பணியை செய்த கோயிலே குடமுழுக்கையும் கண்டு புண்ணியம் பெற நமது மக்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதையெல்லாம் இந்த நேரத்தில் நமது இந்து சமய அறநிலையத்துறை சார்பாகவும் நமது திருக்கோயில் செயல அலுவலர் குமரன் அவர்கள் சார்பாகவும் நமது அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அன்னார் அவர்கள் சார்பாகவும் மீண்டும் மீண்டும் இந்த செய்திகளை எல்லாம் மக்களுக்கு தெரிவித்து கொண்டு இன்னும் இன்று நாளை நாளைய மறுதினம் 3 நாட்களும் இங்கே பொள்ளாச்சி MK வரதராசன் ஆகிய நான் திருப்பணி சிறப்பு யாகசாலை சிறப்பு குடமுழுக்கு சிறப்பு ஒவ்வொன்றுக்கும் நிறைய விளக்கங்களை கொடுப்போம். அதில் 108 திரவியங்கள் என்று சொன்னால் அதாவது மூலமந்திர மாலாமந்திர ஜபமந்திர காயத்ரி மந்திர பீஜாச்சர மந்திரங்களை கொண்டு 108 திரவியங்களை அக்னி குண்டத்திலே ஒவ்வொரு மந்திரங்களுடைய முடிவிலும் சுவாகா சுவாகா என்று இடுவார்கள். அது அடுத்த வினாடியே எந்த தெய்வங்களுக்காக போட்டார்களோ அந்த தெய்வங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். யார் சூரியனுடைய அதாவது அக்னி பகவானுக்கு 7 நாக்குகள், அக்னி பகவானுடைய மனைவி ஸ்வாகா அவங்க 2 பேரும் சேர்ந்து சூரியன் கிட்ட சேர்த்து சூரியனும் சேர்ந்து எந்த தெய்வங்களுக்கு சேர்த்த வேண்டுமோ அந்த தெய்வங்களுக்கு சேர்த்து விடுவார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த புண்ணிய பூமி பஞ்சவித சுத்தி செய்து நின்னை பாவித்து பூஜை செய்தால் விஞ்சிய ஞானம் விளங்கும் பராபரமே என்று அந்த திருமூரர் வாக்கையும் நினைந்து திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் அதலால் வானோரும் யானைமுகத்தானே காதலால் கூப்பு வருத்தம் கை என்று அந்த வழிபடு கடவுளாக விளங்கக்கூடிய பழனி ஞானதண்டாயுதபாணி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானதண்டாயுதபாணிக்கு அரோகரா, யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தையினால் பூமேன்மயல் போயர மெட்புணவீர் நாமேல் நடவீர் 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 இனியே என்று நாவினாலே பாடி மனதினாலே நினைந்து எல்லோரும் என்பிட்டிருக்க நினைக்க வேண்டும் என்று எண்ணி இந்த வர்ணனை தொகுப்புரையை இந்த நேரத்தில் அன்பு திரு நமது யூடியூப் அன்பருக்கு
செய்திகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம்.